தண்டனா தாய் நிலம் தண்டே நிலம் தாய் நிலம் தண்டே நிலம் தாவரம் இந்த மண்ணாங்கட்டி கைப்பத்தாலே பொன்னிலம் தாய் நிலம் தண்டனா தண்டே நிலம் தண்டனா தாய் நிலம் தண்டனா. யாரா ஒரே பாட்டு எழுதுனால பாடுவேன் மடையா இரிய நான் பாடலானண்டா இவ்வளவு பாரு இடம் விவசாயத்துல வளர்ந்துருக்கு. நான் ஃபுல்லா பாடின்னு நினைச்சுக்கோ. ஏன் இந்நேரம் பாரி மீதி வளர்ந்து அறுவடை முடிச்சு லாரியில ஏற்றி இருக்கலாம். எவன்டாலி டே முதலாளி வர்ற நேரமாச்சு முன்னாடி எவன்டாலி என் பேர் சொல்லி முன்னாடிங்க முதலாளி நீங்களா முதலாளி? ஆமா நான் தான் ஒன்னில முதலாளி. இங்க கிழக்கெல்லாம் தண்ணி வச்சிருக்கியா? கிழக்கெல்லாம் பாஜாச்சு முதலாளி. மேற்கையும் பாஜாச்சு முதலாளி. நல்ல பையன். முதலாளி எனக்கு ஒரு சந்தேகம் முதலாளி. ரொம்ப நாளா இருக்கு முதலாளி. கேட்க முதலாளி. நான் நனவு தெரிஞ்சு உங்களை பார்த்துருக்கேன் முதலாளி. வேலையே பார்த்துரு கிடையாது. தின்னுட்டு தூங்குற மட்டுமே ஒரு வேலையா வச்சிருக்கீங்க. பரம்பரை வேலை என்ன? ஆனா உங்களுக்கு எப்படி முதலாளி இவ்வளவு நிலமும் சொந்தமாச்சு? அதை நீ இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு கேட்டிருக்க கூடாது. அப்படிக்கா போய் கேட்டிருக்கணும். வாங்க முதலாளி அப்படிக்க போய். இல்ல இல்ல நீ கேட்டனால சொல்றேன். ஒரு நாள் சும்மா உட்காந்துட்டு இருந்தாராம். எங்க உட்காந்துட்டு இருந்தாரு முதலாளி? அவர் வீட்லயா? உங்க வீட்டுல உட்காந்துட்டு இருந்தாரா? அப்ப நேரம் போறன்னு ஒரு வெள்ளைக்காரன் வந்துட்டு கதை கேட்கறதுக்காண்டி எங்க தாத்தா கிட்ட வந்தானா. ஒரு வெள்ளைக்காரன் உங்க தாத்தா கதை கேட்க வந்தான்? ஆமா. அந்த கதை முடியறதுக்குள்ள வெள்ளைக்காரன் கதை முடிஞ்சிருச்சு. ஓ கதை முடியறதுக்குள்ள அவன் மேல போயிட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. உடனே நாங்க என்ன பண்ணோம், அவன் சொத்தையெல்லாம் ஆட்ட போட்டு அமைக்கிட்டோம். அப்படியே முதலாளி? இல்ல இல்ல சரி முதலாளி. நீங்க யாரு முதலாளி? என்ன நீங்க நான் சொல்றேன் முதலாளி. நீங்க பஞ்சாயத்துல ஒரு மெம்பர் சரியா? ஆமா. நாட்டாமையோட பங்காளி. உங்க தாத்தா கையில ஒரு கம்போட கம்பீரமா நடப்பாங்க முதலாளி. அண்டா ஜம்மன் இருக்கா? எல்லாம் முதலாளி சரி விடுங்க முதலாளி. சரி உங்க பங்காளி அவர் கையில ஒரு செம்பு ஆட்டிட்டே சுத்திட்டு இருக்காரு ஊருக்குள்ள. ஆமா. உங்க கையில ஒண்ணுமே இல்லையா முதலாளி? இல்ல என்ன சட்டை வேட்டி? சட்டை வேட்டில இடுப்புல இருக்கும் முதலாளி. கையில ஒண்ணு கம்பீரமா இருந்தாரான்னு பார்க்க கம்பீரமா இருக்கும். கம்பீராட்டு கையில இருந்தாரானே வாங்கிக்கிட்டான். சரி என்ன பண்றது? நான் ஒண்ணு சொல்றேன். என்ன சொல்றீங்க முதலாளி? சொல்லுங்க. நாளைக்கு பட்டணத்துக்கு வா. பட்டணத்துக்கா? சரி. ஆமா பட்டணத்துக்கு வா. அங்க எவன்டையா போய் ஏதாவது வாங்கிட்டு வருவோம். கம்பீரமா கம்பீரமா முதலாளி. சரி முதலாளி நல்லா ஒண்ணு வாங்கிட்டு வருவோம். யாரு கூட போறீங்க முதலாளி பட்டணத்துக்கு? வாங்க கூட முதலாளி. ஏன் கூடயா? கூட இல்லாம ஏன் கூட பட்டணத்துக்கு வரீங்களா? ஆமா நில்லு கேளு. இந்த மாதிரி இந்த அழுக்கு பிடிச்ச சட்டெல்லாம் போட்டு வரக்கூடாது. சரி முதலாளி. நல்லா ஒரு சூப்பரான புஷ்பா சட்டை மாதிரி ஒண்ணு போட்டு வரணும். சரி முதலாளி. அதை போட்டுட்டு ஒரு சோப்பு தாரேன். சோப்பு இருக்கா? முதலாளி தெரியும் ஒரு சோப்பு தானே. ஆனா அது ஏன் சோப்பு இல்ல, என் பஞ்சாதிக்கு சீரொண்டு சோப்பு. இன்னும் வச்சிருக்கீங்களா முதலாளி? கேளுப்பா. அந்த சோப்பை நல்லா தேய்ச்சிட்டு 7 கூட ஊத்திட்டு சூப்பர் சொக்காவா போட்டு வா. சரி முதலாளி. பட்டணத்துக்கு போகணும். சரி முதலாளி. வச்சுக்கோ. பட்டணத்துக்கு போகணும். முதலாளி பட்டணத்துக்கு கூட்டு போறாரு. என்ன முதலாளி பட்டணத்துக்கு கூட்டு போறேன்? ஏக்கா முதலாளி என்ன பட்டணத்துக்கு போறாரு. இப்பவுமே சொல்ல ஆரம்பிச்சாலும் ஊருக்குள்ள போய் சொல்ல முடியும். முதலாளி என்ன பட்டணத்துக்கு போறேன், பட்டணத்துக்கு போறேன். இதெல்லாம் என்ன வேலை? இந்த இவன் கூட வேலை பார்க்குறதுக்கு நம்ம வேற எங்கேயாவது 4 பன்னிக்குட்டி வாங்கி 4 சில்லறை காசு அடிச்சு அந்த சம்பாதிச்சுக்கலாம். நான் படித்த படிப்புக்கு எங்கே இருக்க வேண்டியவன் இவன் கூட போய் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ண சாய்? தம்பி. வணக்கம் முதலாளி. என்ன வேலையெல்லாம் ஆரம்பிச்சியா? ஆரம்பிச்சேன் முதலாளி. என்ன வேலையை ஆரம்பிச்சுங்கிற ஒரு கூட விற்க மாதிரி இல்லை. கரெக்ட் வந்தால் முதலாளி விற்க முடியும். தம்பி கஞ்சி தண்ணிக்கு எனக்கு வழி இல்லாமல் பண்ணிடாத போது கஞ்சி தண்ணிக்கு அது வேலையை பாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அடியே இன்னும் காயம் சரியில்லாம இருக்கு. தம்பி அதெல்லாம் ஞாபகப்படுத்த கூடாது. ஒழுங்கா கொடைய வைக்க வேலையை பாரு. நல்லா கத்து கூடு. தாயே வாங்க வந்து கொடை வாங்கிக்கோங்க. இல்ல பிச்சை எடுக்கிறேன். நீங்க தானே கஞ்சி கடிக்க வேலை பாருங்க. கஞ்சி கடிக்காத வேலையை பார்ப்பேன். நல்ல ஒரு ப்ராடா கட்டி எப்படின்னா நீ பேச கத்துக்க டப்புன்னு அடிச்சுடுவேன். நல்லா கூப்பிடு. இங்கே கூடி இருக்கும் இளைஞர்களே, இளம்பெண்களே, மீசைக்காரர்களே, தாத்தாக்களே, பாட்டிகளே வாங்க வந்து
வாங்கிக்கோங்க. நீ சொல்ற எப்படி இருக்கு தெரியுமா? அம்மா வாங்க ஐயா வாங்க வந்து கொடைக்கு ஓட்டு போடுங்க அந்த மாதிரி இருக்கு. அரசியல் மீட்டிங்கா நடக்குதுங்க. நல்லா கூப்பிடுப்பா. சரிம்மா வாங்கம்மா வாங்க. ஒரு கடை வாங்கினா ஒரு கடை ஃப்ரீ. ஏய் பிள்ளை, ஒரு கடை வாங்கணும் ஒரு கடை ஃப்ரீ. எனக்குள்ள நான் ஒன்றும் பெரிய ஆளு இல்ல. கஷ்டப்பட்டு எங்க பொண்டாட்டியோட நகையெல்லாம் வித்து வச்சு கடை வச்சிருக்கேன். சும்மாலாம் கிடையாது. கஞ்சி தண்ணி கூட வழி இல்லை போல இருக்கேன் வீட்டுல. ஒண்ணு பண்றது நல்லா நீ நல்லா பண்ணணும்பா. வாங்கம்மா வாங்க. அந்த கொடை வாங்கிக்கோங்க. நல்ல கலர் கலரான கொடையா இருக்கு. வாங்க வாங்க வந்து வந்து வாங்கிக்கோங்க. முதலாளி மண்ணாங்கட்டி சமன்றீங்கப்பா. ஆமா முதலாளி, பட்டிக்காடு மாதிரி ஆமா இருக்காங்க. 18காரர் இருக்கால, அவர்கிட்ட போய் நான் முதலாளி கூட பட்டணத்துக்கு போறேன், ஒரு சொக்கா பேண்ட் இருந்தா தாங்கன்னா முதலாளி இது கொடுத்தாரு எனக்கு. பாத்தீங்களா முதலாளி, நீங்க சொன்ன மாதிரி பிராண்டட் பிராண்ட் தான். ஆமா முதலாளி. முதலாளி அங்க என்னமோ படிட்டு இருக்கானு முதலாளி. உண்டு பிடிச்சிட்டு இருக்கானு பத்தியா? அவன் முதலாளி யானை மாதிரி இருக்கானு முதலாளி. சரியான ஆளுங்க. என்ன முதலாளி பண்ணுவானுங்க நல்லா போயிட்டு முதலாளி? உங்க மேல கை வச்சா நேரா ஊருக்கு ஓடி போய் அங்காடி பங்காளியா கூட்டு வந்துடும் முதலாளி. நீ என்ன காப்பாற்றுவே நினைச்சா ஊருக்கு ஓடி போவாங்க. சரி முதலாளி வாங்க முதலாளி, ஏதோ வச்சிருக்கானு என்னன்னு போய் பார்ப்போம். இப்படிலாம் பார்க்க கூடாதுல, எல்லாம் கம்பீரமா இருக்கணும்ல. இப்படி இருக்கணும்ல. முதலாளி எப்படி முதலாளி இப்படியா? ஈஸியா முடிக்கல. முதலாளி மீசையில சரி. அந்த சிங்கம் கர்ஜனா இருக்கணும்ல. இப்படி இந்த முதலாளி ஓகே முதலாளி. அப்படிதான். வா 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 நல்லா மறறேன் மறறேன். இந்த கண்ணாடி போட்டா காமெடியா இருக்கும் முதலாளி. நீங்க போடுறீங்களா? இல்ல இல்ல வேண்டாம். நீங்க கிராமரா இருக்கீங்க, நானே வச்சுக்கிறேன். வாங்க வாங்க முதலாளி போவோம். முதலாளி நீங்க சொன்ன மாதிரி பிராண்டட் பிராண்ட் தான். ஆமா முதலாளி. முதலாளி அங்க என்னமோ படிட்டு இருக்கானு முதலாளி. உண்டு பிடிச்சிட்டு இருக்கானு பத்தியா? அவன் முதலாளி யானை மாதிரி இருக்கானு முதலாளி. சரியான ஆளுங்க. என்ன முதலாளி பண்ணுவானுங்க நல்லா போயிட்டு முதலாளி? உங்க மேல கை வச்சா நேரா ஊருக்கு ஓடி போய் அங்காடி பங்காளியா கூட்டு வந்துடும் முதலாளி. நீ என்ன காப்பாற்றுவே நினைச்சா ஊருக்கு ஓடி போவாங்க. சரி முதலாளி வாங்க முதலாளி, ஏதோ வச்சிருக்கானு என்னன்னு போய் பார்ப்போம். இப்படிலாம் பார்க்க கூடாதுல, எல்லாம் கம்பீரமா இருக்கணும்ல. இப்படி இருக்கணும்ல. முதலாளி எப்படி முதலாளி இப்படியா? ஈஸியா முடிக்கல. முதலாளி மீசையில சரி. அந்த சிங்கம் கர்ஜனா இருக்கணும்ல. இப்படி இந்த முதலாளி ஓகே முதலாளி. அப்படிதான். வா 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 நல்லா மறறேன் மறறேன். இந்த கண்ணாடி போட்டா காமெடியா இருக்கும் முதலாளி. நீங்க போடுறீங்களா? இல்ல இல்ல வேண்டாம். நீங்க கிராமரா இருக்கீங்க, நானே வச்சுக்கிறேன். வாங்க வாங்க முதலாளி போவோம். சார் வாங்க சார். அந்த கொடை வாங்கிக்கோங்க சார். ஏலே ஏலே முதலாளி நீங்க மறைக்க தெரியுங்க முதலாளி. ஏலே இப்படிலாம் பண்ணாத. என்னப்பா மம்மி என்னப்பா வந்தீங்க? நாங்க கொடை வித்துட்டு இருக்கோம். வந்து கொடை வாங்கிக்கிறீங்களா? வள்ளிக்கூடமா? வெள்ளி குடமா இருக்கும் மொத்தம் என்னன்னு பாருங்க. சரியா? கையில பிடிச்சிங்கன்னா சார் நீங்க வெயில் அடிக்கும் போது கறக்க மாட்டீங்க, மழை பெய்யும் நனைய மாட்டீங்க சார். நல்ல கொடை சார். இன்னும் புதுசா சொல்றாங்க. ஆமா முதலாளி, நீங்க பாருங்க ரொம்ப அடி வாங்கி போய் இருக்கீங்க. உங்களுக்கு கரெக்டா இருக்கு முதலாளி. இல்ல வெக்கமா இருக்கலே. சரி வெக்கப்படாதீங்க முதலாளி. ஆமா சார் ஆமா சார். வெயில நனைய மாட்டீங்க, மழையில கருக்க மாட்டீங்க சார். மடையலாம் சொன்னாங்க சார். போட்டுருக்கல முதலாளி அப்படியே நடந்து போயிட்டு வாங்க முதலாளி. போடும் போடு சார் நல்லா. இல்ல அப்படி முதலாளி அப்படியே எப்படியா திரும்புங்க? அப்படியா திரும்புங்க? அப்படி ஆமா ஐஸ்வர்யா மாதிரி இருக்கீங்க முதலாளி. நீங்க இல்ல வெக்கமா இருக்கலே. வெக்கப்படாதீங்க முதலாளி. ஐஸ்வர்யா தூக்க தெரிஞ்சு போறாங்க. சார் கொடை எப்படி இருக்கு சார்? உடல் நல்லா இருக்கு. எவ்வளவு விலை சார்? எல்லா டாக்ஸும் போட்டு ஜஸ்ட் 100 rupees. நெனி? சார் 100 சார். முதலாளி என்ன இப்படி சொல்றானுங்க? சார் 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 யோசிக்கிறீங்க. ஏமாத்துறானுங்க. என் பாட்டை மாத்திரம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப புதுமையான பேர். நாங்க தான் இந்த பேரை கண்டுபிடிச்சோம். பேர் அம்பர்லா. இல்லைன்னா அம்மானி கொண்டாடி ஓடி போயிட்டாளா? ஐயோ அம்பர்லா சார். அம்பர்லா அப்பலாவா? அம்பர்லாயா? நம்ம வாயில வராது போல அதெல்லாம் விடு. எல்லாம் ஏமாத்துறீங்கள. சரி கொடை வாங்கிக்கிறீங்களா? அப்படி இல்ல வாங்கிடுவோம். சரி முதலாளி. அதான் கம்பீரமா இருக்கும். காசை வாங்கல, காசை கொடுல. முதலாளி காசு 2000 பிள்ளையா இருக்கு. ஏலே இப்படி வெளியே சொல்றீங்களே மண்டையா? இல்ல எங்க இருக்க அண்டர்வேர் எங்க? முதலாளி நல்லா தூக்கி பாருங்க முதலாளி. இந்தாலே மண்டையா. சரி இந்தாங்க. என்ன முதலாளி? மண்டையாலே வெயில் அடிக்கும் போது கறக்க மாட்டீங்க, மழை பெய்யும் நனைய மாட்டீங்க. இப்ப கரெக்டா சொன்னா காட்டு இந்த முதலாளி மாத்தி மாத்தி பேசிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன். பாத்துக்கிட்டேன். வா வா. நம்ம நல்லா வியாபாரம் ஆச்சு. கடையை க்ளோஸ் பண்ணுபா. அப்படியா போ.
முதலாளி இதை பிடிங்க முதலாளி. உள்ள ம் எவ்வளவு கம்பீரமா இருக்கீங்க தெரியுமா முதலாளி? இதை பிடிச்சு நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? ஒரு பழைய படத்தை ஒருத்தன் வருவான் தெரியுமா? ஐயா ஏமா எப்படி இருக்கீங்க கொஞ்சம் 2 ரூபா அந்த மாதிரி என்ன பேசிட்டு இருக்கீங்க? முதலாளி அவ்வளவு அழகா இருக்கீங்க சொன்ன முதலாளி. இல்ல வெக்கமா இருக்குல்ல, வெக்கப்பட வைக்காத தேவ செஞ்சு. முதலாளி மேகம் கருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ஆமா என்னோட தூருது இப்படி இப்படி முதலாளி நல்லா பிடிங்க முதலாளி. முதலாளி அங்கிட்டு அங்கிட்டு ஏய் கீழ போடு மேல மேல லூஸ் இல்ல கீழ முதலாளி இன்னும் முதலாளி இப்படியே இருக்கு. ஏத்தினா அழுக்கைட்ல மண்டையா. முதலாளி இதை அழுத்தி பிடிச்சாலும் மழை நிற்கும் முதலாளி. அவங்க செம்மையா ஏமாத்திட்டானுங்க நம்மள. ஆமா முதலாளி இந்த 15 ரூபாய் இப்படிதான் முதலாளி அவனுக்கு சும்மா விட கூடாது. அதான் சரியான ஏமாத்திக்கிறேன் பட்டதுங்க. அவனுக்கு சும்மா விட விட முதலாளி நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எப்படிக்கா போய் தேடுங்க, நான் எப்படிக்கா ஊர்ல போய் அங்காடி பக்கம் எல்லாம் கூப்பிட்டு வரேன். ஒண்ணு கிளிக்க வேண்டாம் முதலாளி போவோம். முதலாளி அங்கிட்டா இல்ல நான் ஓடி போய் அவங்க போய் அடிக்கிறேன். மாடி மாடி வந்து நிப்பால. ஆமா முதலாளி அடிக்கிறேன். நீ காதை கடிச்சிரு. காத்த கடிச்சிடும் முதலாளி. ஆமாலே முடிஞ்ச கண்ணத்தை பிச்சு துப்பிடும் முதலாளி. இல்ல நீ ஒண்ணு படி விசுவாசம் மாதிரி பேசானா. வாங்க சரி வாங்க முதலாளி. நல்ல வியாபாரம் ஆச்சுல்ல, நைட்டு நல்ல சாப்பாடு. கொடையதாலே அவனுங்க தானே உனக்கு சாப்பாடு நன்றி முதலாளி. முதலாளி நம்மகிட்டே ஏமாதி எவ்வளவு தனம் வந்தாடி சேட்டை கொடுக்குறீங்க. முதலாளி இவளுக்கு சும்மா ஒரு அடிக்க முதலாளி. புள்ள பாரு. அம்மாடி கொண்டாடி என்ன? அம்மாடி பொண்டாட்டி மூணாவது அடி அடி போறாங்க. எதுக்குடாங்க அடிக்கீங்க? என்னடா சொன்ன? அம்மாடி கொண்டாடி சொன்னியா இல்லையா? சார் அம்மா இல்ல சார் ப்ராடக்ட். முதலாளி என்ன சொன்னாங்க? அம்மாடி கொண்டாடி. அதில முதலாளி இன்னொரு சொன்னாங்க முதலாளி என்னடி வேலுக்கு கறக்க மாட்டோம் மலைக்கு நனைய மாட்டோம் சொன்னாங்க. சார் சரியான ஆளு நீங்க. அதான் டேமேஜ் இருக்கா சார்? சேர ஹைட்ல சட்டை எல்லாம் சை. இல்ல என்ன எழு எழு நல்லா தானே இருக்கு. கொண்டாடு முதலாளி. பட்டணக்கான உள்ள நேரம் எடுக்கானு முதலாளி. முதலாளி முதலாளி இருக்கு. ஒரு டேமேஜ் இல்லையோ இது மாதிரி சார். சார் சார் இருங்க சார், நீங்க இதை எப்படி ஓபன் பண்ணி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஒண்ணு இல்ல முதலாளிலாம் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சாரு. அழுத்தி பிடிச்சாரா? முதலாளி எதுக்குடா கொடைய வாங்குறீங்க? சரி சரி அழுத்தி பிடிச்சிங்க. சரி சரி கொடை அதான் ஏலே இங்க ஏரியாக்கு வாளே இங்க வாளே. முதலாளி என்ன பாத்தீங்க? போ டேய் என்ன கொடைய கூட பிடிக்கல, நீ என்ன படிச்சீங்க? இன்னையா நீ வா. அவ்வளவுதான் உனக்கு. குடை. இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்களை பார்த்து அவர்களது அறியாமையால் ஏற்பட்ட விளைவை பார்த்தோம்.